வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம வந்து இப்போ மென்சுரேஷன் வந்து பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஏற்கனவே வந்து ட்ரையாங்கிளை பற்றி வந்து பார்ட் 1ல் போட்டிருக்கோம். அதில் இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த 2 ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகேவா? த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் 2x minus 15, x plus 20, x minus 5, find the value of x அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் எவ்வளோ? 180 டிகிரி. அப்போது ஆங்கிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சம் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? 180 டிகிரி. அப்போது 2x minus 15 plus x plus 20 plus x minus 5 is equal to 180. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 2x 3x 4x plus 20 minus 20 வந்து இப்போ வந்து கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ x is equal to 18ல் 4x இருக்குது. 4 4s are 16, remaining 2 5 4s are 20. அப்போ xோட வேல்யூ என்ன? 45. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். If the height of triangle is increased by 40% and its base increased by height is decreased by 40%, its base is increased by 40%, what will be the effect on its area அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது பர்சன்டேஜ்லேயே வந்து பார்த்துருக்கோம். ரெண்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு வருது அப்படின்னா 2% எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு XY divided by 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை நெகட்டிவில் எடுத்துக்கங்க. அதாவது -40 அப்படின்னு எடுத்துக்கங்க. டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா -40ன்னு எடுத்துக்கோங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ப்ளஸில் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போது ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க? டிக்ரீஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ -40 ப்ளஸ் பேஸ் என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது +40 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன? டிக்ரீஸுங்கிறதுனால -40. நீங்கள் எதை வேணால் எக்ஸாக எதை வேணால் ஒய்யாக எடுத்துக்கலாம். சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஒய்க்கு நம்ம என்ன போட்டோம்? +40 டிவைடட் பை 100. இப்போ -40 +40 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ இதை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4 4s are 16, 0 0 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன? -16. ஓகேவா? இப்போ இந்த -16 அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 16% டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் பாருங்கள். நோ சேஞ்ச், 16% இன்க்ரீஸ், 8% டிக்ரீஸ், நன் ஆஃப் தீஸ்னு இருக்குது. அப்போ இப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்போது நன் ஆஃப் தீஸ். இன்றைக்கி 2D ஃபிகர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் என்ன இருக்கும்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்குமா? எல்லா சைடுமே ஸ்கொயரில் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஆங்கிளும் எவ்வளோ இருக்கும்? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் இப்போ 90 + 90 90 × 4 360 டிகிரி. அப்போ வந்து சம் ஆஃப் ஆல் ஆங்கிள் எவ்வளோ? 360 டிகிரி. இப்போ ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? A², அதாவது சைட் ஸ்கொயர். அதே ஏரியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயக்னலில் கேட்டிருக்காங்க. இதுதான் டயக்னல். இப்போ இதில் கேட்டிருந்தாங்கன்னா D²/2ன்னு அர்த்தம். அப்படின்னா A² வேல்யூ என்ன? D²/2. ஏன்னா இப்போ ஏரியா வந்து A² இங்கே போட்டிங்கன்னா இப்போ A² = எவ்வளோ? D²/2. இதுலேருந்து டியை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம? √2a. ஓகேவா? பெரிமீட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, சுற்றளவு. அதாவது இதை சுற்றி எவ்வளோ இருக்குங்கிறதான். அப்போது a + a + a + a 4a. அப்போ பெரிமீட்டர் = 4a. அதே மாதிரி இப்போ ரெக்டாங்கிளுக்கு பார்த்தோன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். இது 2 ஈக்குவலாக இருக்கும், இது 2 ஈக்குவலாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான். எல்லா ஆங்கிளுமே வந்து 90 டிகிரியாக இருக்கும். இது 90 × 4 போட்டாலும் 360 தான் வரப்போகுது. அப்போ சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் எல்லாமே எவ்வளோ? 360 டிகிரி. ஓகேவா? இப்போ இதோட ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேவா? இப்போ டயக்னல் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா டயக்னல் இஸ் ஈக்குவல் டு, இப்போ டயக்னல் வேணும் உங்களுக்கு, லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டயக்னலுக்கு ஃபார்முலா என்ன? √L² + B². சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க? டயக்னல் லென்த்தோ இல்லை பிரெத்தோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க. அப்போயே நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன? 2 × L + B. அடுத்து பேரலலோகிராம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி
ரெக்டாங்கிளே கொஞ்சம் ஸ்லைட்டாக கிராஸாக போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டு பேரலாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதோட ஆப்போசிட் ஆங்கிளும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது 60 இருக்குதுன்னு வச்சுங்களேன், இதுவும் 60 இருக்கும். அந்த மாதிரி இப்போ 2 ஆங்கிள் இது எப்படி இருக்கும்? இதை பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. இதுதான் வந்து 90 டிகிரி. ஓகேவா? ஆனால் இது 90 கம்மியாக இருக்குது. அப்போ 2 ஆங்கிள்ஸ் வந்து லெஸ் தென் 90 டிகிரி. இதுவும் வந்து லெஸ் தென் 90 இருக்கா? அதே மாதிரி இந்த இதை பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 90 வருதா? அப்போது 2 ஆங்கிள்ஸ் வந்து லெஸ் தென் 90 இருக்கும், 2 ஆங்கிள்ஸ் வந்து கிரேட்டர் தென் 90 இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பேரலோகிராம். இப்போ இதுக்கு வந்து ஏரியா என்ன ஃபார்முலா? அதே தான், லென்த் இன்ட்டு பிரெத்து. பெரிமீட்டருக்கு அதே ஃபார்முலா தான், ரெக்டாங்கிளுக்கு என்னவோ அதே தான், 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இப்போ ராம்பஸ் பார்த்துடலாம். ஸ்கொயரே வந்து இப்படி டைமண்ட் ஷேப்பில் போட்டோன்னா அதான் ராம்பஸ். இப்போ இதுலேயும் வந்து ஸ்கொயர் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், டயக்னல் பைசெக்ட்ஸ் ஈச் அதர் அட் 90 டிகிரி. இப்போ இந்த டயக்னலும் எவ்வளோ டிகிரியில் பைசெக்ட் பண்ணுது? 90 டிகிரியில் வந்து பைசெக்ட் பண்ணுது. அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2, டயக்னல் 1 இன்ட்டு டயக்னல் 2. ஓகேவா? அடுத்து ட்ரப்பீஷியம் அப்படின்னா வந்து இதில் வந்து சைட்ஸ்லாம் ஈக்குவலாகவே இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடும் இந்த ரெண்டு சைடு வந்து பேரலாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா ½ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச், ஹைட்டு. ஓகேவா? இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ இதில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இஃப் த லென்த் ஆஃப் த டயக்னல் ஆஃப் ராம்பஸ் இஸ் 56 சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் ஏரியா இஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. த லென்த் ஆஃப் இட்ஸ் அதர் டயக்னல்னு கேட்குறாங்க. ராம்பஸ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு டயக்னல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொரு டயக்னலோட லென்த்து தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. நம்மளுக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க 1176 இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஒரு டயக்னல் வந்து கொடுத்துட்டாங்க 56 இன்ட்டு இன்னொரு டயக்னல் தான் கேட்குறாங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 56 1s are 56. இப்போ 117ல் எத்தனை 56 இருக்குது? 2. அது எவ்வளோ வரும்? 1112 வரும், 112 வரும். அதாவது இப்போ 117ல் 112 போச்சுன்னா எவ்வளோ? ரிமைனிங் 5. அப்போ 56 1 டைம் வரும். இப்போ 56 எவ்வளோன்னா 1176. ஓகேவா? இப்போ d2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே 2 இருக்கா, இது இந்த சைடு போணுச்சுன்னா டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ 21 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இஃப் 2 adjacent sides of rectangles are in the ratio 3:4 and its area is 48, then its perimeter கேட்குறாங்க. இப்போ ரெக்டாங்கிள்னு சொல்லியிருக்காங்களா? adjacent சைடுனா இப்போ இது வந்து 3 அப்படின்னா இது வந்து 4, இந்த மாதிரி இதுதான் adjacent sides சொல்கிறது. இப்போது அதான் லென்த் இன்ட்டு பிரெத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? நம்மளுக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து. இப்போ ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 48 இஸ் ஈக்குவல் டு, இது வந்து இப்போ ஈஸில் கொடுத்துருக்கிறதுனால ரேஷியோவில் கொடுத்தா 3x இன்ட்டு 4x. அப்போது 3 4s are 12, 12x² இஸ் ஈக்குவல் டு 48. 12 1s are 12, 12 4s are 48. x² 4 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 2. நம்ம இப்போ எக்ஸ் வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எல்லோட வேல்யூ எவ்வளோ? 3 இன்ட்டு 2 6, பிரெத்தோடது வந்து 4 இன்ட்டு 2 8. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. 2 இன்ட்டு இப்போ இந்த 6 + 8 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 14 14 2s are எவ்வளோ? 28 மீட்டர். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. The diagonal of the square is 6 centimeter. Its area is, நம்ம டயக்னலில் வச்சு ஸ்கொயருக்கு
ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? A is equal to diagonal square divided by 2. இப்போ diagonal எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 square 36 divided by 2. அப்போ A equal to 18 meter square. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சாரி, டயகனலோட வேல்யூ 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 ஸ்கொயர் 36 டிவைடட் பை 2, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 18 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இஃப் த ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் 2 ஸ்கொயர் இஸ் 16:1, தென் த ரேஷியோ ஆஃப் தேர் பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. இப்போ ஏரியா என்ன சொல்லியிருக்காங்க? 16:1. அப்போது ஏயோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சா தான் நம்மளோட பெரிமீட்டரோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏரியா 16 இருந்துச்சுன்னா இதை A1 எடுத்துக்கோங்க, இதை A2 எடுத்துக்கோங்க. அப்போது ஏரியா 1 வந்து 16 இருந்துச்சுன்னா அதோட சைடு எப்படி இருக்கும்? சைட் ஸ்கொயர் தான் ஏரியா. அப்போ 4 ஸ்கொயர் 16. அதே மாதிரி ஏரியா 2 வந்து 1 அப்படின்னா சைட் 2 என்னவாக இருந்திருக்கும்? 1 ஸ்கொயர் 1. அப்போ சைடு வந்து 1 தான் இருந்திருக்க போகுது. இப்போ பெரிமீட்டர் வந்து ஃபார் ஸ்கொயர் 1 அண்டு ஸ்கொயர் 2க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? 4A. ஓகேவா? இப்போ 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன? தட் மீன்ஸ் சைடோட வேல்யூ என்ன? 4 இங்கே. இப்போ 4 இன்ட்டு 4 16 ஈஸ் டு இங்கே நம்மளுக்கு சைடு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு. ஏங்கிறது சைடு. ஓகேவா? அப்போ 4 இன்ட்டு 1 4. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4:4 4s are 16, 4 1s are 4. 4:1. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? The length of rectangle is 1 centimeter more than its width. Its perimeter is 14 centimeter. The area of that rectangle தான் கேட்டிருக்காங்க. இப்போது வித்தை நம்ம வந்து பீனே வச்சுப்போம், நம்மளுக்கு தெரியாது. லென்த்துன்ற பிரெத் தான், பிரெத்துனாலும் வித்துனாலும் சேம் தான். ஓகேவா? அடுத்து லென்த் என்ன சொல்லியிருக்காங்க? 1 சென்டிமீட்டர் மோர் தென் வித்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி ப்ளஸ் 1 சென்டிமீட்டர். ஓகேவா? நம்மளுக்கு பெரிமீட்டருக்கு கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன? ரெக்டாங்கிளில் பெரிமீட்டருக்கு ஃபார்முலா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. பெரிமீட்டர் 14 இன்ட்டு 2, எல்லுக்கு பதிலாக பி ப்ளஸ் 1 ப்ளஸ் பி. ஓகேவா? அப்போ 14 இன்ட்டு 2b ப்ளஸ் 1. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். அப்போது 2b ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ பியோட வேல்யூ என்ன? 2b இஸ் ஈக்குவல் டு இந்த 1 இந்த சைடு போச்சுன்னா -1, 7 - 1 6, b இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நம்மளுக்கு பிரெத்து வந்து 3ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ லென்த் என்ன? 3 + 1 = 4. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ 4 × 3 இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். The difference between the length and breadth of rectangle is 23 cm. If its perimeter is 206 cm, then its area எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ லென்த் டிஃப்ரென்ஸ் பிட்வீன்கிறதுனால லென்த் மைனஸ் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 23. ஓகேவா? பெரிமீட்டருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 206 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எல் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 இந்த சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 103 கிடைக்குமா? இப்போ எல் ப்ளஸ் 3 தெரியும், எல் மைனஸ் பி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2l. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் பி ப்ளஸ் பிங்கிறதுனால. ஈக்குவல் டு 226ன்னு கிடைக்குமா? இப்போ எல்லோட வேல்யூ என்ன உங்களுக்கு? இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 103. ஓகேவா? சாரி, இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 1s are 2, 6 2s are 12, 3 2s are
6. அப்போ L is equal to 63. ஓகேவா? இப்போ L வந்து 63ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏதோ ஒரு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ L minus B is equal to 23ல் Lோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 23. அதுக்கடுத்து B எந்த சைடு கொண்டு போகுதுங்க, இது எந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 63 minus 23. அப்போ B is equal to 40. எல்லாமே சென்டிமீட்டர். ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா கேட்டிருக்காங்க. லென்த் இன்ட்டு பிரெத் 63 இன்ட்டு 40. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 3s are 12, ரிமைனிங் 1, 6 4s are 24, 25. இங்கே ஒரு 0 இருக்குது, அதை போட்டுக்குங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்படி ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். அது மாதிரி கிடையாது. ஸோ நன் ஆஃப் தீஸ். இதான் இதோட ஆன்சர். இங்கே இது மாதிரி கொடுக்கல. ஸோ நன் ஆஃப் தீஸ். The side of square is increased by 20%. Find the change in its area. இப்போது சைடு நம்ம என்னென்னு வச்சுப்போம்? ஏவா? ஏ இனிஷியலாக பர்சன்டேஜில் சொல்லியிருக்கிறதுனால இனிஷியலாக 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதோட ஏரியா கேபிட்டல் ஏ எவ்வளோ வந்திருக்கும்? ஏ ஸ்கொயர். 100 ஸ்கொயர் எவ்வளோ? ஓகேவா? அடுத்து இன்க்ரீஸ்டு பை 20ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன இருக்கும் நம்மளுக்கு? 100 இருக்குது இனிஷியலாக, அதில் 20 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 120. அப்போ 120 ஸ்கொயர் எவ்வளோ? 12 ஸ்கொயர் 144 00. நம்மளுக்கு சேஞ்ச் இன் பர்சன்டேஜ்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் இன் வேல்யூ எவ்வளோன்னா 144 மைனஸ் 10,000. இப்போ இதில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 0 4 minus 0 0 4 minus 0 0 1 minus 4 minus 0 4 4 minus 0 4 1 minus 1 0. அப்போ நம்மளுக்கு 4400 கிடைக்கும். ஓகேவா? இது ஏரியாவில் சேஞ்ச். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சேஞ்ச் இன் இட்ஸ் ஏரியான்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியாவில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குது அந்த வேல்யூ, அதாவது நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ, சேஞ்ச் இன் ஏரியா டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ, இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு? 10,000. பர்சன்டேஜ் கேட்குறதுனால இன்ட்டு 100. அப்போ 20 கேன்சல் பண்ணுங்கள், 20 கேன்சல் பண்ணுங்கள், 44%. இது வந்து பாசிட்டிவில் வந்துச்சுன்னா இன்க்ரீஸ்ன்னு எடுத்துக்கணும் நம்ம. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே இந்த வேல்யூ -44 அப்படின்னு வந்துச்சுன்னா டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது 44% இன்க்ரீஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஒன்றும் இல்லை, இனிஷியலாக நம்மளுக்கு இது பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்கிறதுனால 100ன்னு வச்சுக்கிறோம் சைடை. இங்கே அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ்டு பை 20%. அப்போ 100 + 20 120. ஏ வந்து அதாவது சைடு 100ஆக இருக்கும் பொழுது ஏரியா எவ்வளோ? 10,000. அதே மாதிரி ஏ வந்து சைடு வந்து 120ஆக இருக்கும் பொழுது ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்க. இப்போ சேஞ்ச் இன் த வேல்யூ இன் இட்ஸ் ஏரியா தான் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ டிவைடட் பை இனிஷியல் வேல்யூ, அதாவது ஓல்டு வேல்யூ இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்குறதுனால 100. ஓகேவா? அப்படி போட்டிங்கன்னா 44% இன்க்ரீஸ். The length of rectangle is increased by 30% and breadth is decreased by 30%. Find the change in percentage in its area கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டு வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களே பர்சன்டேஜில், xy ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸில் எடுத்துக்கோங்க, டிக்ரீஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -30 ப்ளஸ் 30 இன்ட்டு -30 டிவைடட் பை 100. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 3s are 9 டிவைடட் பை 100. 0 கேன்சல் பண்ணிங்கன்னா -9. அப்படின்னா என்ன மீனிங்னா 9% டிக்ரீஸ்னு அர்த்தம். மைனஸில் இருந்துச்சுன்னா டிக்ரீஸ், ப்ளஸில் வந்துச்சுன்னா இன்க்ரீஸ். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Find the change in area of rectangle if only its length is increased by 25%.
அதே ஃபார்முலா தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100. நம்மளுக்கு ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அது ஜீரோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 25 ப்ளஸ் 0 ப்ளஸ் 25 இன்ட்டு 0 டிவைடட் பை 100. அப்போ என்ன ஆகிடும் நம்மளுக்கு 25%. ஓகேவா? இது வந்து இப்போ பாசிட்டிவில் இருக்கிறதுனால 25% இன்க்ரீஸ்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the length of rectangle is increased by 50%. By how much percentage should its breadth be decreased to get the original area? இப்போ என்ன சொல்ல, இனிஷியலாக வந்து லென்த்தும் பிரெத்தையும் 100ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%. அப்போ லென்த் வந்து 150, பிரெத் என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் should it breadth decreased to get the original ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100லேருந்து எவ்வளோ வேல்யூ டிக்ரீஸ் ஆக போகுது அது தெரியல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை 100 டிக்ரீஸுங்கிறதுனால மைனஸ் பின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? அதுவே இன்க்ரீஸ்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் பின்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ ஏரியா 1 இஸ் ஈக்குவல் டு ஏரியா 2. அப்போ ஏரியாவுக்கு ஃபார்முலான ரெக்டாங்கிளுக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து. இப்போ ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ எடுத்துருப்போம், இனிஷியலாக 100 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்டு 100 மைனஸ் பி. ஓகேவா? 0 கேன்சல் பண்ணுங்கள். 3 5s are 15, 2 5s are 10. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 200 இஸ் ஈக்குவல் டு 300 மைனஸ் பின்னு வரும். ஓகேவா? அப்போது இந்த 3 உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 200 இஸ் ஈக்குவல் டு 300 மைனஸ் 3b அப்படின்னு வரும். இப்போ கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு எடுத்துருங்க, பியை ஒரு சைடு கொண்டு வாங்க. அப்போ 3b இஸ் ஈக்குவல் டு 300 மைனஸ் 200. அப்போ 3b இஸ் ஈக்குவல் டு 100, b இஸ் ஈக்குவல் டு 100 பை 3. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 1s are 3, 3 3s are 9, remaining 1, 3 3s are 9, remaining 1 divided by 3. அப்போது 33 1 divided by 3%. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.